இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சதுர்விம்ச தசகம் 24வது தசகம் மகிஷாசுர வதம் தேவி ஸ்துதிஹி. அதாவது போன தசகமும் இந்த தசகமும் சேர்ந்து ஒரு ஸ்டோரியா வருது. போன தசகம்ல நம்ம மகாலட்சுமியினுடைய அவதாரம் பார்த்தோம். எதுக்காக அவ அவதாரம் எடுத்தா அப்படிங்கறத பார்த்தோம். எப்படிப்பட்ட அந்த ஸ்வரூபம் அப்படிங்கறது பார்த்தோம். அதாவது மகிஷன்ற அசுரன் வந்து தேவர்களோட யுத்தம் பண்ணி மும்மூர்த்திகளையும் அவன் ஜெயிச்சுட்டான், தேவர்களையும் ஜெயிச்சுட்டான் அவனுடைய அந்த வரத்தினால. அதுக்கப்புறம் அவன் தேவர்களை வந்து தேவலோகத்துல இருந்து விரட்டி அடிச்சுட்டா, அவளுடைய அவிர்வாகங்களையும் அபகரிச்சுண்டான். சோ தேவர்கள் வேற வழி இல்லாம தேவர்கள், அப்புறமா சிவன், பிரம்மா எல்லாரும் விஷ்ணு கிட்ட வந்தா, அப்புறம் விஷ்ணு வந்து இந்த ப்ராப்ளம சால்வ் பண்ண நம்மளுக்கு அம்பாளால மட்டும்தான் முடியும்னு சொல்லி எல்லாரும் துதி பாடுறா. அப்படி பாடும் பொழுதே ஒவ்வொருத்தருடைய உடம்புலேருந்தும் ஒரு ஒளி வந்து வெளிப்பட்டது. ஒரு தேஜஸ் அவ அவ உடம்புல இருந்து வெளிப்பட்டு அது அத்தனையும் சேர்ந்து ஒரு ஸ்வரூபமா ஒரு அவ்வளவு அதிசுந்தரி ஸ்திரீயா ஒண்ணு உருவானா. அத்தனை தேவர்களிடமிருந்தும் மும்மூர்த்திகளிடமிருந்தும் ஆயுதங்களும் அவள் கிடைக்க பெற்று கையில் ஏந்தி கொண்டிருந்தாள். சோ அவ வந்து பார்க்கறதுக்கு அப்பேற்பட்ட வீரசாலியாகவும் அதை விட இன்னும் அதிசுந்தரியாகவும். சோ அழகு வீரம் ரெண்டும் ஒன்று சேர்ந்த ஒரு அழகான ஸ்வரூபமா இருந்தா அந்த சுந்தரி. அதுதான் வந்து மகாலட்சுமி அவதாரம் அப்படிங்கறது போன வாரம் நம்ம பார்த்தோம். சோ இன்னைக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து அவ பலமா சிரிக்கிறா. அத பார்த்த உடனே மகிஷாசுரனுக்கு ஆஹ் யார் அது போய் பார்த்துன்னு வான்னு தூதன் அனுப்புறான். அப்புறம் அவ அவ்வளோ அழகுன்ன உடனே அவ மேல காமவயப்படுறான். தூதனை அனுப்பி என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அந்த பொண்ணை இங்க இழுத்துட்டு வாங்குறா. ஆனா அம்பாள் அதுக்கெல்லாம் மசியவே இல்லை. அவ வந்து வார்ன் பண்ணி அனுப்புறா. தேவர்களுக்கு மறுபடியும் அவளுடைய லோகத்தை மரியாதையா கொடுத்துடு, அவளுக்கு வரவேண்டிய அந்த அவிர்வாகத்தையும் அவள்கிட்ட கொடுத்துடு, நீங்க உன் கூட்டத்தோட பாதாள லோகத்துக்கு ஓடி போயிடு, இல்லைன்னா உன்னை கொல்ல நேரிடும் அப்படின்னு சொல்லி சொல்றா. அவனுக்கு கோபம் ஒரு பக்கம் வந்தாலும் அவ மேல இருக்கிற அந்த மோகம் குறையல. அதனால திருப்பியும் திருப்பியும் தூதர்களை அனுப்பி கொண்டே இருந்தான் அப்படிங்கிற வரைக்கும் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு திருப்பி ஆசை ஓவர் ஆசைப்பட்டா என்ன ஆகும்? மனம் அவ வந்து எவ்வளவோ சான்ஸ் கொடுக்கறா திருந்தி போறதுக்கு. அத்தனைக்கும் அது அசுர குணம், அசுர புத்தி. அதனால அதெல்லாம் அவன் காதுல எடுபடல. அவன் விளைவை சந்திக்க வேண்டியிருந்தது. சோ ஒவ்வொரு இந்த தசகம் ஆரம்பிக்கலாம். இப்போ எல்லா அசுரர்களையும் தூது அனுப்புறான். வரிசையா பாஷ்கலன், துர்முகன், அந்த மாதிரி நிறைய தூதர்களை அனுப்புறான். ஆனா அந்த அம்பாள் அத்தனை பேரையும் கொன்னுடுறா. லாஸ்டா மகிஷாசுரனே இறங்கி வரான். சோ அதுக்கு முன்னாடி அசிலோமன், பிடாலன், அந்த மாதிரி பலவித இவாளை அனுப்புறான். ஆனா அவளாலெல்லாம் அந்த அம்பாளுடைய மனசை மாத்த முடியுமா? முயற்சி பண்ணா, ஆனா பலன் இல்லை. சோ அம்பாளோட யுத்தம் பண்ணி அத்தனை பேரும் மரணத்தையே தழுவினர். சோ மகிஷனுக்கு வந்து இந்த மாதிரி நியூஸ் வருது, எல்லாரும் போன தூதர்கள் எல்லாரும் மாண்டு போயிட்டா அப்படின்னு கேட்ட உடனே அவனுக்கு பயங்கர கோபம் வருது. பித்து பிடிச்சவன் மாதிரி இருந்தானாம். கடைசியில ஒரு முடிவுக்கு வரான். சோ அந்த அம்பாளை எப்படியாவது தன் வசப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக என்ன பண்றான்? தன்னுடைய உருவத்தை மாத்திக்கிறான். ஒரு அப்பேற்பட்ட ஒரு ஆண் அழகனா தன்னை உருமாத்திண்டு மன்மதன் மாதிரி எல்லா அந்த தனுர்பானங்களை எல்லாம் எடுத்துண்டு ரதத்துல ஏறி அந்த அம்பாள் இருக்கிற இடத்துக்கு போறான். அங்க போய் அம்பாளை பார்த்து சொல்றான், தேவி விசாலாட்சி, உன் அழகுல நான் மயங்கிட்டேன். உன் கட்டளைகளை நிறைவேற்ற நான் காத்துன்னு இருக்கேன். நீ எனக்கு பட்ட மகிழ்ச்சி ஆக வேண்டும், என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம வெறியில என்னென்னமோ பிதற்றினா அம்பாள் கிட்ட போய். அப்போ அம்பாள் சொல்றாளாம், மகிஷா, உன்னை நான் நன்னா எனக்கு உன்னை தெரியும். நான் சம்சார பந்தத்தில் சிக்கும் சாதா சம்சார சக்தி இல்லை. அந்த சம்சார துக்கத்தை போக்குபவள் தான் நான். நீ என்கிட்ட வந்து
இந்த மாதிரி இனிமையான வார்த்தைகளை சொன்னாலும் உன்னை கொல்ற எண்ணம் எனக்கு இல்ல. நீ தேவர்களோட துவேஷம் கொண்டுருக்க, அதை ஒண்டி விட்டுட்டு பாதாள லோகத்துக்கு போய் சுகமா இரு அப்படின்னு சொல்லி நான் உன்னை கொல்லணுங்கிறது என் இன்டென்ஷன்ல, மரியாதையா போயிடுன்னு வார்ன் பண்றான். அப்ப திருப்பியும் அவன் சொல்றான், அசுரன் மகிஷன் தானே அசுர புத்தி, என்ன சொல்றான், எந்த பெண்ணும் கணவன் இல்லாமல் சுகம் காண முடியாது, அதனால நீ என்ன கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு திருப்பியும் திருப்பியும் சொல்லிட்டே இருந்தான். அப்போ அம்பாள் சொல்றா, நீ உயிரோட இருக்கணும்னு நினைச்சேன்னா நான் சொன்னதை நீ செய், இல்லைன்னா என்னோட யுத்தம் செய் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாளும் சத்தம் போடுறா. சரி, இவ்வளோ சொல்லியும் இந்த தேவி தனக்கு மசிய மாட்டேங்கிறாளே, செவி சாய்க்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு கோபத்தோட யுத்தம் செய்ய தொடங்கினான் மகிஷன். சோ அவன் மகிஷனுக்கு என்ன ஒரு வரம்னா, அவன் வேண்டிய ஸ்வரூபம் எடுக்கக்கூடிய அந்த சக்தி அவனுக்கு இருக்கு. சோ அவன் அந்த மனுஷ்ய ரூபத்தை விட்டு முதல்ல எருமையோட ரூபத்தை எடுக்கிறான். அந்த அம்பாள அந்த வாளாலையும் அடிக்கிறான், கொம்பால குத்தறான் அம்பாள, குளத்தால, அதாவது கால் அந்த குளம் இருக்கு இல்லையா, அதால எட்டி உதைக்கிறான். அதுக்கப்புறம் மனுஷ்ய ரூபம் திருப்பியும் எடுத்து இப்படி ஒரு பலத்தமா கர்ஜிக்கிறான், பானங்களை பொழியறான், அம்பாள துவேஷிக்கிறான். இப்படியாக பயங்கர யுத்தம் நடக்கிறது அம்பாளுக்கும் மகிஷாசுரனுக்கும். பூமியே இப்படி அதிர்றதுதான் இந்த யுத்தம் பொழுது. யுத்தம் உச்ச கட்டத்துக்கு வருது. அப்போ அம்பாள் என்ன பண்றா, மது அருந்துகிறாள். அந்த ஒரு இது சோ அந்த மது அருந்தினதுனால அவ கண்ணு பார்த்தா செக்கச்செவேல்னு செம்பருத்தி பூ மாதிரி செவந்து போறதாம். என்ன பண்றாவோ, தன்னுடைய சக்கராயுதத்தை எடுக்கிறா, அந்த மகிஷனுடைய கழுத்தை அறுத்து கொன்று விடுகிறாள். ஐகிரி நந்தினி நந்தித மேதினி விஸ்வ வினோதினி நந்தனுதே गिरिवर विंध्य शिरोदिनि वासिनि विष्णु विलासिनि जिष्णुनुते भगवति हे सिति कंठ कुटुंबिनि भूरि कृते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते. सो महिषन வெட்டி கொல்றா, கழுத்தை அறுத்து அவன் தலையில்லாத உடம்போட பூமியில சரிந்து விழறான். எல்லாருக்கும் அதை பார்த்த உடனே பரம ஆனந்தம் அடைகின்றனர். தேவர்கள் எல்லாம் அம்பாள நமஸ்கரிச்சு ஸ்துதி பாட ஆரம்பிக்கிறார். சோ மகிஷனுடைய வதம் முடிஞ்சது. தேவர்கள் அவளோட ஆபத்து எல்லாம் நீங்கினதுனால நிம்மதியா திருப்பியும் ஸ்வர்கலோகத்துக்கு போறா. அவளோட யஜ்ஞம் அவிர்வாகம் அவளுக்கு திருப்பியும் கிடைக்க ஆரம்பிக்கிறது. மகிஷாசுரனை யாராலையும் ஜெயிச்சிருக்க முடியாது. ஏன்னா அவன் அப்படிப்பட்ட ஒரு வரம் வாங்கியிருந்தான், ஸ்திரீயோட கையால தான் எனக்கு சாவுன்னு. அதனால என்னதான் தேவர்களும் மும்மூர்த்திகளும் சண்டை போட்டிருந்தா கூட அவளால அவனை ஜெயிச்சிருக்க முடியாது. ஆனா அம்பாள் அவனை ஜெயித்து விட்டாள். அம்பாளை அவனால கண்டிப்பா ஜெயிக்க முடியலை. ஏன்னா அவன் நினைச்சுட்டு இருந்தான், ஒரு பொண்ணால நம்மள ஒண்ணும் செய்ய முடியாதுன்ற அந்த அகங்காரத்தோட இருந்து அந்த வரத்தை வாங்கினா. ஆனா அந்த பெண்ணான தேவியால், மகிஷாசுர மர்தினியால் அவன் மரணம் அடைந்தான். அநேக கோடி பிரம்மாண்டங்களின் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் எல்லாத்துக்கும் காரணமான அந்த தேவியை யாரால தான் ஜெயிக்க முடியும்? யாராலையும் முடியாது. அதே மாதிரி அந்த தேவியை தவிர அந்த மகிஷாசுரனை யாராலும் கொன்றுக்க முடியாது அப்படின்னு சொல்றா இந்த இடத்துல. அதுக்கப்புறம் சொல்றா, வித்யா ஸ்வரூபினியா அந்த தேவியை உபாசிப்பவனுக்கு அவனுடைய வித்தையில எந்த குறையும் வராது, அவனுக்கு சகலவித ஞானமும் கிடைக்கும். அவன் மத்தவாளுக்கு நல்லதையே நினைப்பா. அப்படி அந்த அம்பாளை வித்யா ஸ்வரூபினியா உபாசிக்கிறவாளுக்கு. ஆனா விபரீத புத்தி உள்ளவாளுக்கு அந்த அம்பாள் அவித்யா ஸ்வரூபினியாகத்தான் இருப்பாள். சோ அவாக்குள்ளேயும் அம்பாள் இருப்பா, ஆனா அவித்யா ஸ்வரூபினியா இருப்பா. அவ மத்தவாளையும் இம்சை பண்ணி தானும் அழிந்து போவார்கள்.
சோ மகிஷாசுரனிடத்துல அந்த மாதிரிதான் அவள் அவித்யா ஸ்வரூபிணியாக இருந்தாள். எத்தனையோ அவனுக்கு நல்ல வழி சொன்னா, நல்ல புத்தி சொன்னா, ஆனா அதை அவன் ஏத்துக்கொள்ள முடியல இல்லையா? கடைசியில அவனுக்கு நாசம் அடைஞ்சதுதான் மிச்சம். சொல்லிட்டு அம்பாளை பத்தி கொஞ்சம் புகழ்ந்து இங்கே சொல்றா. அதாவது ஒரு குடும்பத்துல ஒருத்தர் பக்தியோட அந்த அம்பாளை உபாசித்தானா அவனுக்கு அவளுடைய கிருபா கடாட்சம் பரிபூர்ணமாக கிடைக்கும். அவனோட மனைவி, அவனுடைய குழந்தைகள் எல்லாருக்குமே நல்லதே நடக்கும். அவனுக்கு தனம், தானியம், சம்பத்து, ஐஸ்வர்யம் எல்லாத்துக்கும் எந்த குறையும் இருக்காது. தரித்திரம்ங்கிறதே இருக்காது. அந்த அம்பாளை பூஜிப்பது ஒரு நாளும் வீணாகாது. எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். அவளை நினைக்கிறவாளுக்கு அவள் கடைக்கண் பார்வை கிடைக்கிறது. யார் மேல அவ கடைக்கண் பார்வை படலையோ அவ துன்பம் படுறா. அவ வாழ்க்கையில நிறைய கஷ்டப்படுறா. அதனால நம்ம எல்லாரும் அந்த அம்பாளுடைய கிருபை கிடைக்க எப்போதும் பிரயத்னம் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றா. சோ அதுக்கப்புறம் தேவர்கள் தேவலோகத்துக்கு போறா. அந்த மகிஷாசுர மர்தினி அந்த அம்பாளை பக்தியோட ஸ்தோத்திரம் பண்றா. அதுக்கப்புறம் அவ வேண்டிக்கிறா, எப்போதும் உன்னுடைய ரூபத்தை நாங்கள் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிறா. தினோம மகிஷாசுர மர்தினியுடைய கதையும் ஸ்தோத்திரமும் நாங்க படிச்சுட்டே இருக்கணும். உன்னை சதா நாங்கள் நமஸ்காரம் செய்யணும். உன்னுடைய காருண்யம் என்றும் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவர்கள் அம்பாளை எப்போதும் அந்த தேவலோகத்துல வணங்கிட்டு இருக்கலாம். அப்போ தேவர்களுக்கு முன்னாடி மகிஷாசுர மர்தினி நின்னுருக்கா. அப்ப அவ துதி பாடுறா இல்லையா? ஆனா தேவர்கள் எங்களுக்கு பண்ணணும்னு சொல்லிண்டே இருக்கா. அம்பாளுக்கு எவ்வளவோ வேலைகள் இருக்கு இல்லையா? சதா இவாளையே ரட்சிச்சுண்டு காத்துண்டு இருக்கிறது மட்டும் இல்லை. ஏன்னா அவளை உபாசிப்பவர்கள் எத்தனையோ பேர் இருக்கா. எத்தனையோ கோடான கோடி பேர் அவளை உபாசிக்கிறவா இருக்கா. அவளுடைய குழந்தைகளுக்கு கணக்கே கிடையாது. பல கோடி குழந்தைகள் கொண்டவள் அந்த லோகநாயகி இல்லையா? ஆனாலும் அந்த தேவர்கள் என்ன சொல்றா, நீ எங்களுக்கு அம்மா, உன்னை போல எங்களை வேற யாரும் எங்களுக்கு நல்லது நினைக்க மாட்டா. உன்னை உபாசிக்கிறவா கோடான கோடி பேர் இருக்கா. ஆனா அவளுக்கெல்லாம் யார் யாரோ இருக்கா. எங்களை ரட்சிக்க நீ மட்டும்தாமா இருக்க, எங்களை விட்டு போகாத அப்படின்னு தேவர்கள் சொல்றாளாம். சோ தேவர்களுக்கே ஏன் இப்படிப்பட்ட கஷ்டம் எல்லாம் வருது அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம பார்த்தா, ஏன் எப்ப பார்த்தாலும் அசுரர்களால அவளுக்கு துன்பம் வருது, இந்த மாதிரி நடக்கிறது அப்படின்னா, அசுரர்களை ஜெயிப்பதற்காக தேவர்களும் என்ன பண்ணிருக்கானா பலவிதமான திருட்டுத்தனம், கள்ளத்தனம் பண்ணிருக்கா, ஆள்மாறாட்டம் எல்லாம் பண்ணிருக்கா. சோ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ப்ரஹஸ்பதி என்ன பண்ணாராம், ஒரு வாட்டி சுக்ராச்சாரியார் மாதிரி வேஷம் போட்டுண்டு ஆள்மாறாட்டம் பண்ணி அசுரர்களை தவறான வழியில அவளை நடக்க சொல்லி தராராம். சோ அந்த மாதிரி பண்ணி டிஸ்கைஸ்ல போய் ஏமாத்தி பண்ணிருக்கா. சோ ஆள்மாறாட்டம்ங்கிற அந்த தவறான வழிக்கு போயிருக்கா. அதே மாதிரி இந்திரனும் என்ன பண்ணா, விருத்ராசுரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசுரன் இருந்தான். அவனை அக்னி சாட்சியா நம்ம 2 பேரும் இனிமே நண்பர்கள் அப்படின்னு சொல்லி அவனை நண்பனா ஏத்துண்டு பின்னாடி அவனை கொன்னுடுறான். சோ இந்த மாதிரி பாவ செயல்கள்லாம் தேவர்கள் பண்ணியிருக்கா. சோ இந்த மாதிரி அவளே சொல்றா அம்பாள்கிட்ட, நாங்க இந்த மாதிரி நிறைய பாவங்களை பண்ணியிருக்கோம், ஆனாலும் நாங்கள் உங்கள் குழந்தை இல்லையா? அதனால எங்கள் பிழைகள் எல்லாத்தையும் நீ பொறுத்துக்கணும், எங்களை நீ மன்னிக்கணும் அப்படின்னு அம்பாள் கிட்ட சரணடைகிறார்கள் தேவர்கள். எங்களுக்கு எப்போ கஷ்டம் வந்தாலும் நீதான் எங்களை துன்பங்களிலிருந்து காத்து ரட்சிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு தேவர்கள் கேட்கிறார். சோ இந்த மாதிரி தேவர்கள் அம்பாளை துதிக்கும் போதே என்ன ஆறுது, அம்பாள் அங்கேருந்து
மறைந்து விடுகிறாள். மம்மி, அந்த இந்திரா எந்த அசுரன் மாதிரி போறான் ப்ளீஸ்? விருத்ராசுரன். பிருத்ராசுரன். எஸ். அச்சா, தேங்க்யூ. சோ அம்பாள் அங்கேருந்து மறைஞ்சு போயிடுறா. இப்போ அந்த அசுரனும் வதம் செய்யப்பட்டதுனால பூமியில எல்லாரும் சந்தோஷமா இருந்தா, எல்லாரும் தர்மத்தை அனுஷ்டிச்சுண்டு இருந்தா. எல்லா இடத்துலயும் அந்தந்த நாட்டு ராஜாக்கள் அம்பாளுக்காக கோவில் நிறைய கட்டினா. அதே மாதிரி மன்னன் எப்படியோ மக்கள் அவ்வழின்னு சொல்லுவா இல்லையா? சோ அந்த மக்களும் அம்பாளை நன்றாக வழிபட்டனர். நிறைய யாகம் யஜ்ஞம் எல்லாம் பண்ணினா. சோ எங்க பார்த்தாலும் மழை பெஞ்சு சுபிக்ஷமா இருந்தது. தனதானியம் நிறைய இருந்தது. ஃபுல்லா சுகமாகவே நிலவியது. செல்வமும் கொழித்தது. எல்லா மக்களும் நிம்மதியா ஆனந்தமா தர்மத்தை கடைப்பிடிச்சுண்டு இருந்தா அப்படின்னு சொல்றா இந்த மகிஷாசுர வதத்துக்கு அப்புறம். சோ கடைசி ஸ்லோகத்துல என்ன சொல்றான்னா, அந்த அம்பாளுடைய அனுகிரகம் இருந்தா ஆபத்து காலத்துல கூட நம்ம வந்து அந்த அம்பாளை நினைக்க முடியும். அதுக்கு நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கணும். அதாவது சில பேருக்கு அவளுடைய கடைசி காலத்துல அந்த தெய்வத்தை நினைக்கிறதுக்கு கூட அவளுடைய அனுகிரகம் இருந்தாதான் நம்ம அவளை நினைக்க முடியும். அந்த கடைசி நிமிஷத்துல கூட எல்லாரும் நம்ம பிரார்த்தனையே என்ன நிறைய ஸ்லோகத்துல நம்ம பார்த்திருக்கோம். இன்க்ளூடிங் பாதுகா சகஸ்ரம்ல எல்லாம் கூட பார்த்திருக்கோம் நம்ம. அந்த மரண காலத்துல நீ என் பக்கத்திலேயே இருக்கணும், உன்னுடைய அந்த கால் கொலுசு சத்தம் எனக்கு கேட்கணும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம நிறைய அந்த மாதிரி வேண்டுதல்கள் ஸ்லோகத்துல பார்த்திருக்கோம். சோ அந்த மாதிரி நம்மளுடைய அந்த கடைசி காலத்திலையும் அந்த அம்பாளுடைய ஸ்மரணையில இருக்கிறதுக்கு நம்ம புண்ணியம் பண்ணிருக்கணும். அதனால்தான் இவர் சொல்ற பாலேலி நம்பூத்திரி, கஷ்டம் வரும்போது நான் உன்னை வந்து நினைக்கலாம் நினைக்காமலையும் போலாம், ஆனா நீ மட்டும் என்ன நினைக்காம இருக்காதம்மா அப்படின்னு சொல்லிட்டு, நான் உன்னை பூஜை பண்ணினாலும் பண்ணாட்டாலும் நீ எப்போதும் என்ன நினைச்சுட்டே இருக்கணும். பூனைக்கு வந்து அழதான் தெரியும், அந்த மாதிரி எனக்கு கஷ்டம்னு வரும் பொழுது எனக்கு அழ மட்டும்தான் தெரியும். நான் பெரிய மகான்லாம் இல்ல, நான் ஒரு சாதா முட்டாள். எனக்கு வேற எதுவும் செய்ய தெரியாது, எனக்கு அழ மட்டும்தான் தெரியும். சில சமயத்துல சில சந்தர்ப்பத்துல நான் உன்னை மறந்திருக்கேன். ஆனா ஒரு மகன் தாய மறந்தாலும் அந்த தாய் மகனை மறக்க கூடாது இல்லையாமா அப்படின்னு சொல்லிட்டு அம்பாள் கிட்ட நான் உன்னுடைய பையன், நீ என்னுடைய தாய், நான் உன்னை மறந்தாலும் நீ என்ன மறக்க கூடாதுமா, என்ன நீதான் நல்வழிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நமஸ்காரம் பண்றார் அவர். இதுதான் இந்த மகிஷாசுர வதம் தேவி ஸ்துதி இதனுடைய கதை. இப்ப ஆரம்பிக்கலாம் ஸ்லோகம். மேம், இந்து மேம்ல இருந்து ஆரம்பிக்கணும். ஓகே, நான் கூப்பிட்டுமா மேம்? கூப்பிடலாம். இப்ப கிளீனா கேக்குறதா மீனோ? கேக்குறது மேம், நல்லா கேக்கு. சரி, இந்து வரேலா? இல்ல இந்து இல்ல, Yes, நெக்ஸ்ட். ma'am. ஓ வரேலா? Namaste, ma'am. நமஸ்காரம். நான் கூப்பிட்டுமா மேம்? நீங்க கூப்பிடலாம்டா. சரி பாரு, ரிவர்ஸ்ல கூப்பிடணும் மடி. மேம். அதுதான் மேம், மன்னிச்சுக்கோங்க, தப்பு பண்ணிட்டேன் போன தடவை. இந்த தடவை அப்ப இனிமேல் போன கரெக்ட். வாட்டி கூப்பிட்டவா எல்லாரையும் ஸ்கிப் பண்ணிட்டு மேல போ. இல்ல மேம், அப்படிதான் பண்றேன். இப்ப ஜானகி மாமி தான் போன தடவைல இருந்து கீழே வரணும்னு, இப்ப ஜானகி மாமிக்கு மேலதான் ஆரம்பிச்சிருக்கேன். தேவி त्वया बाष्कल दुर्मुखादि, देवी त्वया बाष्कल दुर्मुगाति, दैत्येषु वीरेषु रणे हतेषु, दैत्येषु वीरेषु रनेहदेषु, सद्वाक्यतस्त्वामनुनेतु कामः, सत्वाक्यतस्त्वां सद्वाक्यतस्त्वामनुनेतु कामः, सत्वाक्यतस्त्वामनुनेतु कामः, मोघप्रयत्नो महिषश्चुकोप, मोगत्प्रयत्नो चुकोप, देवी त्वया बाष्कल दुर्मुगाति दैत्येषु
துர்முகாதியோட நிறுத்திக்கோங்க. தைத்தியேஷு அடுத்ததுல போடு. ओके मैम सॉरी देवी त्वया भास्कल दुर्मुगाति दैत्येषु वीरेषु रनेहदेषु सत्वाक्यतस्वाम मनुनेतु कामः मोघप्रयत्नो महिषश्चुकोप देवी त्वया भास्कल दुर्मुगाति दैत्येषु वीरेषु रनेहतेषु सत्वाक्यतस्त्वां मनुनेतु काम मोघप्रयत्नो महिषश्चुकोप ஓகே, குட். थैंक यू मैम சித்ரா மேம். தூதர்களை வரிசையா அனுப்பிண்டே போறான். ஆனா அத்தனை பேரும் அம்பாள்கிட்ட போய் சொல்றா. அப்புறம் அம்பாள் அவளோட போர் தொடுத்து அத்தனை பேரும் மாண்டு போறா. சோ அது தெரிஞ்ச உடனே கடைசியில நம்மளே போலாம் அம்பாள அவன் நம்மளே நேருக்கு நேர் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்றான். சித்ரா மேம். காமரூப குரபுச்ச ஸ்ருங்கைஹ त्वां कामरूपः पुरपुच्छशृङ्गैः ஸ்ருங்கைர் இருக்கு, அத விசர்க்கமா போட்டுன்றோம். நானாஸ்திர சஸ்திரைश्च பிருஷம் பிரஹர்த்தா नानास्त्रशस्त्रैश्च भृशं प्रहर्ता கர்ஜன் வினிந்தன் பிரஹசன் தரித்ரீம் गर्जन् विनिन्दन् प्रहसन् दरिद्रीं தரித்ரீம் दरिद्रीं பிரகம்பயம் சாசுரராட் யுயோத प्रकम्पय எப்படிமா அது பிரிக்கணும்? பிரகம்பயம் प्रकम्पयंश्चासुर அது சாசுரராட் யுயோத யுயோத தனியா வச்சுக்கோங்க. प्रकम्पयंश्चासुररुराट् युयोध ரருராட்ல சாசுரராட் प्रकम्पयश्चासुरराट् युयोध கரெக்ட். त्वां कामरूपः पुरपुच्छशृङ्गैः नानास्त्रशस्त्रैश्च भृशं प्रहर्ता गर्जन् विनिन्दन् प्रहसन् दरिद्रीं प्रकम्पयंश्चासुरराट् युयोध வெரி त्वां कामरूपः पुरपुच्छशृङ्गैः नानास्त्रशस्त्रैश्च भृशं प्रहर्ता गर्जन् विनिन्दन् प्रहसन् दरिद्रीं प्रकम्पयंश्चासुरराट् युयोध. பியூட்டிஃபுல். Thank you, ma'am. சோ அம்பாள் கிட்ட வந்துடுறான். அம்பாள்கிட்ட எவ்வளவோ ரிக்வெஸ்ட் வைக்கிறான், முடியல. கடைசியில அது யுத்தத்துல போய் முடியறது. போய் அவன் மகிஷ ரூபம் எடுத்து அம்பாளை பயங்கரமா தாக்கறான். திருப்பியும் மானுட ரூபம் எடுத்து திருப்பியும் அம்பாளை பானங்களாலும் இதுனாலும் தாக்கறான். எல்லாம் பயங்கர கோர யுத்தம் நடக்கிறது. இதுல அந்த பூமியே அதிரது. கீதா வைத்தியநாதன் மேம். ஜபாருணாட்சி மதுபான जपारुणाक्षी அட நாராயணா. கேக்குதா जपारुणाक्षी मधुपान तुष्टा சோ துஷ்டா இல்ல, அது துஷ்டா. तुष्टा त्वं चारिणारेर्महिषस्य कण्ठम् त्वं चारिणारेर्महिषस्य कण्ठम् चित्वा शिरो भूमितले निपात्य चित्वा शिरो भूमितले निपात्य रणाङ्गणस्था विबुधैः स्तुता भूः रणा विबुधैस्तुता भूः जबारुणाक्षी मधुपानतुष्टा त्वं चारिणारेर्महिषस्य कण्ठम् चित्वा शिरो भूमितले निपात्य रणाङ्गनस्था विबुधैस्तुता भूः जबारुणाक्षी चपारुणाक्षी मधुपानतुष्टा
त्वं चारि नारीर्महिषस्य कण्ठं चित्वा शिरो भूमितले निपात्य ரணாங்கனஸ்தா விபுதைஸ்து தாபுஹு. ஓகே, குட். சோ இதுலதான் யுத்தம் உச்ச கட்டத்துக்கு போறது. அம்பாள் வந்து மது அருந்தரா, கண்ணு செவந்து போறது. அதாவது அவளுடைய அந்த ஃபியர்ஸ்னஸ், அப்படி ஒரு இது இருக்கு. சக்கராயுதத்தை எடுத்து அவனுடைய கழுத்தை அறுத்து பூமியில போடுறா. அவன் முண்டமாக பூமியில சரிந்து விழுறான். எல்லாருக்கும் பரமானந்தம். தேவர்கள் துதி பாடுறா அம்பாள. காயத்ரி எஸ் மேம். மாதஸ்த்வயானோ விபதோ நிரஸ்தா मातस्त्वया नो विपदो निरस्ता அசக்கியமன்யைரிதமத்புதாங்கி अशक्यमन्यैरिदमद्भुताङ्गी மன்யைஹி मन्यैः வருமா மேம்? இல்ல இல்ல, மன்யை கிட்ட பிரிச்சுக்கோங்க. ரித மத்புதாங்கி. ஓகே. பிரம்மாண்ட சர்க ஸ்திதி நாசகர்த்ரீம் ब्रह्माण्ड सर्ग स्थितिनाशकर्त्रीं கஸ்த்வாம் ஜயேத் கேன கதம் குதோ வா कस्त्वां जयेत् केन कथं कुतो वा मातस्त्वया नो विपदो निरस्ता अशक्यमन्यैरिदमद्भुताङ्गी ब्रह्माण्ड सर्ग स्थितिनाशकर्त्रीं कस्त्वां जयेत् केन कथं कुतो वा मातस्त्वया नो विपदो निरस्ता अशक्यमन्यैरिदमद्भुताङ्गी ब्रह्माण्ड सर्ग स्थितिनाशकर्त्रीं कस्त्वां जयेत् केन कथं कुतो वा. ஓகே, பியூட்டிஃபுல். சோ திருப்பியும் அவ தேவலோகத்துக்கு போனா தேவர்கள் அம்பாளை துதி பாடுறா. சோ இங்க வந்து அம்பாளை தவிர அந்த மகிஷாசுரனை வேறு யாராலும் கொண்டிருக்க முடியாதுன்னு சொல்லி அம்பாளுடைய பிரபாவத்தை பத்தி சொல்றா இங்க. காயத்ரி ராஜ்குமார் மேம். வித்யா ஸ்வரூபாசி மகேஷி யஸ்மின் विद्या स्वरूपासि महेशि यस्मिन् சவை பரேஷாம் சுகதः கவிश्च स वै परेषां सुखदः कविश्च त्वं वर्तसे यत्र सदाप्यविद्या स्वरूपिणी स त्वधमः पशुः स्यात् त्वं वर्तसे यत्र सदाप्यविद्या स्वरूपिणी स्वरूपिणी सत्वतमः पशु स्यात्. சோ இங்க வந்து வித்யா ஸ்வரூபிணி அவித்யா ஸ்வரூபிணி அந்த ரெண்டு இத பத்தியும் நம்மளுக்கு சொல்றதுனால இப்ப செகண்ட் லைன்ல நம்மளுக்கு அப்பி அவித்யா ஸ்வரூபிணின்னு வருது. சோ நீங்க அவித்யா ஸ்வரூபிணின்னு அங்க பிரிக்க வேண்டாங்கிறதுனாலதான் அந்த ஃபுல் லைனையும் சேர்த்து சொன்னேன். சரியா? சோ செகண்ட் லைனை வந்து ஜாயிண்ட் லைன் அப்படின்ற மாதிரி மார்க் பண்ணிக்கோ. ஃபர்ஸ்ட் லைன் ஸ்பிளிட் பண்ணி சொல்லுங்க, செகண்ட் லைன் ஃபுல்லா சொல்லுங்க. சொல்லட்டுமா மேம்? சொல்லுங்க ப்ளீஸ். विद्या स्वरूपासि महेशि यस्मिन् स वै परेषां सुखतः कविश्च त्वं वर्तसे यत्र सदाप्यविद्या स्वरूपिणी स त्वत्वमः परशु स्यात्. ஒரே ஒரு பர கிடையாது, பசுஸ்ய. पशुस् ओके मैम. विद्या स्वरूपासि महेशि यस्मिन् स वै परेषां सुखतः कविश्च त्वं वर्तसे यत्र सदाप्यविद्या स्वरूपिणी स त्वं तमः पशु स्यात्. ரெண்டாவது லைன். त्वं वर्तसे यत्र सदाप्यविद्या स्वरूपिणी स त्वमः पशु स्यात्. प्रथमः पशु स्यात् तव तु अधम. सो त्वधमः पशु स्यात्.
त्वदमः पशु स्यात्. Correct. ஓகேவா? Mami, So, and the இதுதான் second line, Sadapya Vidya Swarupini irke. Can you please elaborate, Mami? Is that Moodevi Pati சதா சொல்றாங்க? அப்பி அவித்யா ஸ்வரூபிணி. அதாவது Correct. முதல் லைன்ல வித்யா ஸ்வரூபாசி, அதாவது அம்பாள் வந்து யாரு உபாசிக்கிறாளோ அவள் கிட்ட வித்யா ஸ்வரூபமா அவ தெரியவா. அதே அம்பாளை துவேஷிக்கிறவா, அதாவது அம்பாளிடம் அம்பாளை உபாசிக்காம அவளை துவேஷிக்கிறவாள்கிட்ட அவ அவித்யா ஸ்வரூபிணியா இருந்து அவ அழியறதுக்கே காரணமா இருப்பா. They are talking about Alakshmi here, Mami. எஸ் எஸ். Okay. Thank you. அந்த தாவ தனியா சொல்லணுமா மேம்? லாஸ்ட்ல ஸ்வரூபிணி அந்த சான்னு இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் ஆமா. அது தனியா சொல்லணும். வர்த்தசே யத்ர சதாப்ய வித்யா ஸ்வரூபிணி ச த்வதமः பசு ஸ்யாத். ஓகேவா? சோ ரெண்டு ஸ்வரூபம் பத்தியும் இங்க சொல்றா. நெக்ஸ்ட். அலமேலு மாமி. கிருபா கடாட்சாஸ்தவ தேவி யஸ்மின். कृपा कटाक्षास्तव देवी यस्मिन्. பாருங்க, கடாங்க கூடாது, கட்டா. சரியா? कृपा कटाक्षास् திருப்பியும் கடான்றேன். கட்டா டி ட. कृपा कटाक्षास्तव देवी यस्मिन्. पतन्ति तस्यात्मज वित्तदाराः. पतन्ति तस्यात्मज वित्तदाराः. यच्छन्ति सौख्यं न पतन्ति यस्मिन्. यच्छन्ति सौख्यं न पतन्ति यस्मिन्. स एव दुःखं ददतेऽस्य नूनम्. तयेव दुःखं ददतेऽस्य नूनम्. कृपा कटाक्षास्तव देवी यस्मिन्. पतन्ति तस्यात्मज वित्तदाराः. இருங்க ஒரு நிமிஷம். பதந்தி சொல்லாதீங்க, பத்தந்தி. டி மாமி, டி. பத पतन्ति यस्यात्मज वित्तदाराः. यच्छन्ति सौख्यं न पतन्ति यस्मिन्. तयेव दुःखं ददतेऽस्य नूनम्. कृपा कटाक्षास्तव देवी यस्मिन्. पतन्ति तस्यात्मज वित्तदाराः. यच्छन्ति सौख्यं न पतन्ति यस्मिन्. தயேவ துக்கம் தததேஸ்ய நூனம். சோ இங்க வந்து எல்லாரும் அந்த அம்பாளை பக்தியோட பூஜை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. சோ அந்த மாதிரி உபாசிக்கிறவாளுக்கு அம்பாளுடைய கிருபா கடாட்சம் பரிபூர்ணமா கிடைக்கும். சோ அந்த கிருபா கடாட்சம் கிடைக்க பெற்றவர்களுக்கு தானாவே ஐஸ்வர்யம், தனதானியம், புத்திர பௌத்திர லாபம் எல்லாமே வந்து சேரும் அப்படிங்கிறா. சோ அவளுடைய கிருபா கடாட்சம் கிடைக்காதவாளுக்கு எல்லாமே சுகம்ங்கிறது அனுபவிக்க பெறாமல் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. சோ நம்ம எல்லாருமே எப்பவுமே அது கிடைக்கிறதுக்காக பிரயத்தனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். தேவி மேம். மேம் ஒரே டவுட், அந்த லாஸ்ட் லைன்ல தத தோசியன்னு இருக்கு, தேசியவா தோசியவா? தேவா. ஓகே, தேங்க்யூ மேம். பஷ்யாம நித்யம் தவ ரூபமேதத். பஷ்யாம நித்யம் தவ ரூபமேதத். கதாச்ச நாமானி ச கீர்த்தயாமஹ. கிடையாது சாரி. கதாச்ச நாமானி ச கீர்த்தயாம. நமாம மூர்த்னா பத பங்கஜேதே. நமாம மூர்த்னா பத பங்கஜேதே. ஸ்மராம காருண்ய மகாப்ரவாஹம். ஸ்மராம காருண்ய மகாப்ரவாஹம். பஷ்யாம நித்யம் தவ ரூபமேதத். கதாச்ச நாமானி ச கீர்த்தயாம. நமாம மூர்த்னா பத
पश्याम नित्यं तव रूपमेतत् कथाश्च नामानि च कीर्तयाम नमाम मूर्ध्ना पदपङ्कजे ते स्मराम कारुण्यमहाप्रवाहम्. Thank you. So, தேவர்கள் எல்லாம் திருப்பியும் தேவலோகத்துக்கு போய் அம்பாளை எப்படி சதா துதி பாடிட்டு இருந்தா அப்படின்னு சொல்றா. சதா அவளுடைய நாம கீர்த்தனைகளை பாடிண்டோம், அவ கதையை பேசிண்டோம், அவளுக்கு நமஸ்காரம் பண்ணிண்டோம், அவளுக்கு பூஜை செஞ்சுண்டோம் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா இந்த பாக்யலட்சுமி மாமி. त्वमेव मातासि दिवौकसाम्नो त्वमेव मातासि दिवौकसाम्नो नान्या द्वितीया हितदानदक्षा ज्ञान्या द्वितीया हितदानदक्षा अन्ये सुता वा तव सन्ति नो वा अन्ये सुता वा तव सन्ति नो वा न रक्षिता नस्त्वधृते महेशी न रक्षिता नस्त्वधृते महेशी त्वमेव मातासि दिवौकसाम्नो नान्या द्वितीया हितदानदक्षा अन्ये सुता वा तव सन्ति नो वा न रक्षिता नस्त्वधृते महेशी त्वमेव मातासि दिवौकसाम्नो नान्या द्वितीया हितदानदक्षा अन्ये सुता वा तव सन्ति नो वा न रक्षिता नस्त्वधृते महेशी. ஓகே. சோ இங்க தேவர்கள் சதா எங்களை ரட்சிக்கணும்னு சொல்லிட்டே இருக்கிறதுக்கு இங்க ஒரு இது சொல்றா. கோடான கோடி ஜனங்கள், உனக்கு அவ்வளோ குழந்தைகள் இருக்கா, எங்களை மட்டும் தேவர்களை மட்டும் பார்த்துந்தா அவளை எப்படி ரட்சிக்கிறதுங்கும் போது தேவர்கள் சொல்றா, அவளுக்கெல்லாம் வேற யாரோ துணை இருக்கா, எங்களுக்கு உன்னை விட்டா தாயே வேற யாரும் இல்லை, எங்களை எப்போதும் காப்பாத்தணும், எங்களை விட்டு போக கூடாது அப்படின்னு தேவர்கள் அம்பாளிடம் இது பண்ற மாதிரி கேட்டுக்கிற மாதிரி சொல்றேன். பாமா குருமூர்த்தி. क्वत्वं वयं क्वेति विचिन्त्य सर्वं त्वं वयं क्वेदि ஒரு தடவை சொல்லுங்க மாமி. क्वत्वं वयं क्वेति विचिन्त्य सर्वं त्वं वयं क्वेदि विचिन्त्य सर्वं क्षमस्व नो देव्यपराधजालम् क्षमस्व नो देव्यपराधजालम् यदा यदा नो विपदो भवन्ति यथा यथा नो विपदो भवन्ति तदा तदा पालय पालयास्मान् तथा तथा पालयास्मान् शिवत्वं वयं त्वेदि विचिन्त्य सर्वं क्षमस्व नो देव्यपराधजालम् यथा यथा नो विपदो भवन्ति तथा तथा पालयास्मान् त्वं वयं त्वेदि विचिन्त्य सर्वं क्षमस्व नो देव्यपराधजालम् यथा यथा नो विपतो भवन्ति तथा तथा पालयास्मान्. ஓகே. சோ தேவர்கள் இங்க சொல்றா, நாங்க நிறைய பாபங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு 2-3 இன்சிடென்ட் சொல்றா. அந்த சுக்ராச்சாரியார் ஆள்மாறாட்டம் பண்ணினது, ப்ரஹஸ்பதி அது சொல்றா. அது மாதிரி இந்திரன் விருத்ராசுரனை நண்பனா நினைச்சு அவனை கொன்னது, அந்த இதெல்லாம் சொல்லி நிறைய பாவங்கள் பண்ணியிருக்கிறதுனால்தான் இதெல்லாம் அனுபவிக்கிறோம் நினைக்கிறேன். இருந்தாலும் இந்த பாவங்கள்லாம் நாங்க பண்ணியிருந்தாலும் நீ எங்கள் தாய் இல்லையா, பண்ண பாவத்தை எல்லாம் நீங்க தான் நீ மன்னிச்சு எல்லாத்தையும் பொறுத்து எங்களை இந்த துன்பத்தில இருந்தும் ஆபத்துல இருந்தும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்றோம். பாலசுப்ரமணியன் மாமா.
इति स्तुवत्सु त्रिदशेषु सद्यः इति स्तवत्सु त्रिदेषु सद्यः त्रिदशेषु त्रिददेषु त्रिदशेषु सद्यः इति स्तुवत्सु त्रिदशेषु सद्यः इति तस्तुवत्सु त्रिदेषु सद्य त्रिदेषु इल्ल मम त्रिदशेषु त्रिदशेषु ओके मैडम Yeah. त्रिदशेषु should I repeat ma'am now again yes please इति स्तवत्सु त्रिदशेषु सद्य कृपाशु नेत्रेव तिरोददात super நீங்களே சொல்லிட்டே ततो जगद्देवि विभूतिपूर्णम् ततो जगद्देवी विभूतिपूर्णम् बभूव धर्मिष्ठ समस्तजीवम् बभूव धर्मिष्ठ समस्तजीवम् इति स्तवत्सु त्रिदशेषु सद्य कृपाशु नेत्रेव तिरोददात ततो जगद्देवी विभूतिपूर्णम् बभूव धर्मिष्ठ समस्तजीवम् इति स्तुवत्सु त्रिदशेषु सद्य कृपाशु नेत्रेव तिरोददात ततो जगद्देवी विभूतिपूर्णम् बभूव धर्मिष्ठ समस्तजीवम् வெரி குட் சோ இத அம்பாள் தேவர்கள் எல்லாம் அம்பாளை துதி பாடிண்டே இருக்கும் போதே அம்பாள் திரோததாத்த அதாவது ஷீ டிசப்பியர்ட் அங்கிருந்து மறைஞ்சு போனா ஆனா அந்த அசுரனை கொன்ற அந்த ஒரு காரணத்தால் எங்க பார்த்தாலும் ரொம்ப சுபிக்ஷமா இருந்தது லோகத்துல எல்லாரும் தனதானியம் செல்வம் ஐஸ்வர்யம் கிடைக்க பெற்று சந்தோஷமா இருந்தா எல்லாரும் தர்மத்தை கடைபிடிச்சுட்டு இருந்தா தேவைய வழிபட்டுண்டு சந்தோஷமா ஆனந்தமா இருந்தா லாஸ்ட் ஸ்லோகம் அனிதா கோபி மேம் त्वां संस्मरेयं न च वा स्मरेयं त्वां संस्मरेयं न च वा स्मरेयं विपत्सु मा विस्मर मां विमूढम् विपत्सु मा विस्मर मां विमूढम् रुदन् बिडालार्भकवन्न किञ्चित् रुदन्पीडालार्भगवन्न किञ्चित् கிஞ்சித் சக்னோமின்னு இருக்கு இல்லையா கிஞ்சித்து இத்து போட்டு முடிச்சுக்கோங்க அடுத்தது ஷக்னோமி ஷ போட்டு ஆரம்பிச்சுக்கோங்க ओके शक्नोमि कर्तुं शुभदे नमस्ते शक्नोमि कर्तुं शुभते नमस्ते त्वां संस्मरेयं न च वा स्मरेयं विभत्सु मा विस्मर मां विमूढं रुदन्पीडालार्भगवन्न किञ्चित् शक्नोमि कर्तुं शुभते नमस्ते त्वां संस्मरेयं न च वा स्मरेयं विभत्सु मा विस्मर मां विमूढं रुदन्पीडालार्भगवन्न किञ्चित् शक्नोमि कर्तुं शुभते नमस्ते க போடக்கூடாது க போட்டுக்கணும் அந்த கேன்னு போட்டு வச்சுக்கோங்க ओके சரியா ओके இது முடிச்சுட்டு ஐகிரி நந்தினி சொல்லி ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹா சொல்லணும் மாமி அது கிஞ்சிட்டா மாமி ஆமாம் கிஞ்சித் சக்னோமின்னு இருக்கு அந்த இச்ச அடிச்சுட்டு இத்து போட்டுக்கோங்க அப்புறம் சரி. சாவ அடிச்சுட்டு ஷ போட்டுக்கோங்க சரி சொல்லுங்க யாராவது ஐகிரி நந்தினி நான் சொல்லட்டுமா மேம் எஸ் மேம் ऐगिरि नन्दिनि नन्दितमेदिनि विश्वविनोदिनि नन्दनुते गिरिवरविन्ध्यशिरोदिनि वासिनि विष्णुविलासिनि जिष्णुनुते
भगवति हेशिति कण्ठकुडुम्बिनि भूरि कुडिम्बिनि भूरि कृते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते. Beautiful. Om Shri Matre Namaha. இதுதான் மகிஷாசுரவதம் தேவி ஸ்துதி. அப்படியே போய் யுத்த களத்துக்கு போய் அம்பாளை நம்மளும் பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தாச்சு. ஓகே, ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாம். चतुर्विंश दशकः महिषासुरवधं देवी स्तुतिः. देवी त्वया बाष्कलदुर्मुखादि दैत्येषु वीरेषु रणे हतेषु सद्वाक्यतस्त्वामनुनेतु कामः मोघप्रयत्नो महिषश्चुकोप त्वां कामरूपः पुरपुच्छशृङ्गैः नानास्त्रशस्त्रैश्च वृषम्बः प्रहर्ता गर्जन् विनिन्दन् प्रहसन् धरित्रीं प्रकम्पयंश्चासुरराज्युयोध जपारुणाक्षी मधुपानतुष्टा त्वं चारिणारेर्महिषस्य कण्ठं छित्त्वा शिरो भूमितले निपात्य रणाङ्गणस्था विबुधैस्तुता भूः मातस्त्वया नो विपदो निरस्ता अशक्यमन्यैरिदमद्भुताङ्गी ब्रह्माण्डसर्गस्थितिनाशकर्त्रीं कस्त्वां जयेत् केन कथं कुतो वा विद्यास्वरूपासि महेशि यस्मिन् स वै परेषां सुखदः कविश्च त्वं वर्तसे यत्र सदाप्यविद्या स्वरूपिणी सत्त्वधमः पशु स्यात् कृपाकटाक्षास्तव देवि यस्मिन् पतन्ति तस्यात्मजवित्तदाराः यच्छन्ति सौख्यं न पतन्ति यस्मिन् स एव दुःखं ददतेऽस्य नूनम् पश्यामनित्यं तव रूपमेतत् कथाश्च नामानि च कीर्तयाम नमाम मूर्ध्ना पदपङ्कजे ते स्मराम कारुण्यमहाप्रवाहम् त्वमेव मातासि दिवौकसाम्नो नान्या द्वितीया हि तदा न दक्षा अन्ये सुता वा तव सन्ति नो वा न रक्षिता नस्त्वदृते महेशी क्व त्वं वयं क्वेति विचिन्त्य सर्वं क्षमस्व नो देव्यपराधजालं यदा यदा नो विपदो भवन्ति तदा तदा पालय पालयास्मान् इति स्तुवत्सु त्रिदशेषु सद्यः कृपाश्रुनेत्रैव तिरोदधात ततो जगद्देवि विभूतिपूर्णं बभूव धर्मिष्ठसमस्तजीवम् त्वां संस्मरेयं न च वा स्मरेयं विपत्सु मा विस्मर मां विमूढं रुदन् बिडालार्भकवन्न किञ्चित् शक्नोमि कर्तुं शुभदे नमस्ते अयि गिरिनन्दिनि नन्दितमेदिनि विश्वविनोदिनि नन्दनुते गिरिवरविन्द्यशिरोदिनि वासिनि विष्णुविलासिनि जिष्णुनुते भगवति हेशिति कण्ठकुटुम्बिनि भूरि कुटुम्बिनि भूरि कृते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते ओम श्री मात्रे नमः मीनू நீயே சொல்லு பாப்போம் எதக்ஷர यदक्षरपदभ्रष्टं माता किनं तु यत् भवेत् तत्सर्वं क्षम्यतां देवी नारायणी नमोऽस्तु ते विसर्गबिन्दुमात्राणि पदपादाक्षराणि च न्यूनानि चातिरिक्तानि समस्व परमेश्वरी अन्यथा शरणं नास्ति त्वमेव शरणं मम तस्मात् कारुण्यभावेन रक्ष रक्ष जगदीश्वरी सर्वं श्री जगदम्बार्पणमस्तु ओम तत्सत् लोका समस्ता सुखिनो भवन्तु
सर्वे जना सुखिनो भवन्तु समस्त सन्मंगलानि सन्तु अவ்வளவுதானே ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் தத் சத். ஓகே, Thank you, Mummy. ரைட். Thank you, Mummy. Thank you, mommy.